தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமென். வேண்டிக் கொள்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் உமது ஆலயத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது திருவார்த்தைகளை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போது மரணம் அடைகிறோம். இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நாங்கள் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உமக்கு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. 50ஆம் நாள் என்னும் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளின் தூய திருப்பெயருக்கு மகிமை உண்டாகவும் பாமாலை 19 பாடுவோம். பாமாலை 19. எவண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவே என்ற பாமாலை 19 துதிப்பாடலாக அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். எவர்
அன்புக்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராகும். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் தகுந்தவர்கள் அல்ல. உடைய கூலிக்காரர் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் அனைவரும் மனதாற்படியிட்டு நம்மை நாமே சுதந்திரவர்களாய் நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையான உள்ளத்தோடு அறிக்கை செய்வோமாக. நாங்கள் துன்பத்தை உருவாக்கி பாவியாய் கடந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்தியிலும் பாவியாகிறோம். எங்கள் நடத்தைகளுக்கு நீங்கள் சரிவிட்டீரானால் நாங்களுடைய கோபத்துக்கு தண்டனை கொடுக்கப்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் உம்மை விசுவாசத்திலும் நல்லடக்கத்தில் நிலைத்து உம்மை சேவிக்கும்படி சகல ஆசீர்வாதம் நீக்கி எங்கள் மனதை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கிறோம். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் தயவாய் கிருபை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, ஜனமாய் வாழ்கிறவர்களுக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு கிடைக்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் நடத்தியருளும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவர் தம் தீய வழிவிட்டு திரும்பி பழிப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனின் விசுவாசம் அவரும் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தனை உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை எழுந்து நின்று துதிப்போமாக. நாளுக்குரிய திருப்பாடலை நாம் முறைமுறை வாசிப்போம். ஐம்பதாம் நாள் என்னும் ஞாயிறு ஆராதனையில் நாம் முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருப்பாடல் சங்கீதம் 2. சங்கீதம் 2 முறைமுறையாக வாசிப்போம். இறுதி பாடலை சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 672. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கைகளை நம்மை விட்டு எழுதி போவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் நமது கோபத்திலே அவர்களுடன் பேசி நமது உக்கிரத்திலே அவர்களை கலங்கப்படுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை கற்பித்தேன். இருப்பு கோலால் அவர்களை ஒதுக்கி சுயக்கரத்தால் அவர்களை உடைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை செய்யுங்கள், நடுக்கத்துடனே கனிகொடுங்கள். சேர்ந்து வாசிப்போம். குமாரன் கோபப்படாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்த செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்வதை யாவரும் பாக்கியவான்கள். வாசிக்கப்பட்ட திருப்பாடு வாசித்தாயிற்று. ஆமென்.
என்றார். 2 திருமறை பாடம் வாசிக்க கேட்கிறோம். 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 2 திருமறை பாடம் வாசிக்க கேட்
இரண்டாம் திருமுறை பாடம் 50ஆம் நாள் என்னும் ஞாயிறு ஆராதனை. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமுறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதின பொதுவான நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 18 முதல் 22 வரை. வாசிக்க கவனமாய் கேட்கும். 1 பேதுரு 3 18 22, புதிய ஏற்பாட்டில் பக்கம் 320. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலதுபுறத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபபாகம் வாசித்தாயிற்று. ஆமென். கடவுளின் வார்த்தை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவனே பாக்கியவான். பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் அவன் செயலாற்றியும் அவன் ஆடங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன். வானத்தை பூமியை படைத்த கடவுள் பிதாவாய் கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய இறைவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியாலே பெற்றோருக்கு உட்பட்டு பிறந்து கொஞ்சநாளுக்கு பாட்டு சிறுவையாக மறைத்து அழைக்கப்பட்டார். ஆதாரத்தினருக்கு 3ஆம் நாள் கண்டுகள் முடிந்தெழுந்து பலர்களுக்கு சர்வர்களுக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பையும் சரீர விடுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கடவுளின் தூய திருப்பெயருக்கு மகிமையுண்டாகும். அருளுரைக்கு ஆதாரமாகும். கீர்த்தனை 127 பாடல். கீர்த்தனை 127. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் நேரி, இப்போ குணப்படு பாவி என்ற கீர்த்தனை 127 பாடுவோம். அப்போது ஆலய வளர்ச்சி கருத்து செய்யும். Oh
பேரன்பும் பேராற்றலும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, 2025 ஆண்டிலே 3ஆம் மாதத்தை காணும்படிக்கு ஆண்டவர் திரும்பி பாராட்டி இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களை தொடர்ந்து கொண்டபடியாக ஆண்டவர் எங்களுக்கு திரும்பி பாராட்டியிருக்கிறேன். இந்த நாளிலும் என்னுடைய ஆர்ப்பாட்டத்தில் திருச்சபையை உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஜங்ஷன் குருசேகரத்தை உங்களுடைய திருமணத்திற்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். கட்டி எழுப்பப்படுகின்ற புதிய ஆலயம் கடவுளுக்கு மகிமையாக உலகத்திற்கும் மனிதருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு இந்த மாபெரும் ஆலயத்தை விரைவாக நாங்கள் கட்டி முடிப்பதற்கு உம்முடைய மக்கள் மூலமாக திரளான காணிக்கைகளை தந்து உடைய பலகைகளை திறந்து ஆண்டவரே உடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உடைய மக்கள் மூலமாக அதை வழிநடத்துகிறார்கள். முன்னின்று நடத்துகின்ற உடைய அடியார்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். கட்டுமான குழு, குடிசைகள் குழு, அதை கட்டுகின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம், இன்னுமாக இறை மக்கள், இதில் பங்கேற்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். கோவில் பிள்ளை குடும்பம் உட்பட அனைவரையும் ஆண்டவரை ஆஸ்வதிக்கிறார்கள். புதிய நன்மையாக இருப்பவர்களுக்கு செய்கிறோம். காணிக்கைகளை அங்கீகரியும் மக்களை ஆசிரியும் இயேசுவின் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே. நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பவாறு. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். புதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நீங்கள் தூயவராகிய அன்பின் நல்ல கடவுளே, புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் உங்களுடைய திருமணங்களை கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய திருமணங்களினாலே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிறார்கள். தூய ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு ஒப்புவிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை குறித்த தூய்மையான நற்செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், கிறிஸ்துவின் மீதான பற்றுதலை நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, நாங்கள் பாவத்தில் சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உண்மை நாங்கள் கிட்டி சேர்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தை எங்களை இணைத்துக் கொள்ள, அதை குறித்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள உடைய ஆவியானவர்களாக இப்பொழுது பேசுகிறார்கள். இது பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். 50ஆம் நாள் எனும் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு நற்செய்தி நூல் 3ஆம் பிரிவு திருவசனங்கள் 13 தொடங்கி 17 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். மத்தேயு நற்செய்தி நூல் 3ஆம் பிரிவு திருவசனங்கள் 13 தொடங்கி 17 வரை. அதன் பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது என்று
கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். 50ஆம் நாளிலும் ஞாயிறு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிந்தைய 50ஆம் நாள். அது பேர் என்ன? கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிந்தைய 50ஆம் நாளுக்கு பேர் என்ன? பெந்தேகோஸ்தே திருநாள். கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முந்தைய 50ஆம் நாள். இன்றிலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் 50ஆம் நாள். எனவேதான் இந்த நாளுக்கு 50ஆம் நாள் என்று பெயர். ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு குறித்த நிகழ்வு என்பது ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அது நற்செய்தி பகுதியாக இடம்பெறும். ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு என்பது கடவுளின் மகிமை இயேசுவின் மீது தங்கியிருக்கிறது என்பதை சொல்லுகின்ற செய்தி என்பது நாம் அனைவரும் அறிந்தது. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற முதன்மையான செய்தியை வெளிப்படுத்துவதுதான் இந்த நற்செய்தி பாடத்தில் இருக்கின்ற செய்தி. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவுடைய பாட இறப்பு காலங்களுக்குள்ளே அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். வருகின்ற புதன்கிழமை சாம்பல் புதன் உபவாச நாட்களுக்குள்ளாக, நோன்பு நாட்களுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். அதற்குள்ளாக நுழைவதற்கு நாம் என்ன விதமான தகுதியை உடையவர்களாக இருக்க வேண்டும்? திருப்பாடல் 2 நாம் படிக்கிற போது முதலாவது புரோட்டோடைப் ஆஃப் மெசியா. திருப்பாடல் 2 என்பது தாவீது எழுதிய பாடல், தாவீதுக்காக எழுதப்பட்ட பாடல் என்கின்ற செய்தி எல்லாம் வரலாற்று ஆய்வுகளிலே இருக்கின்றன. கடவுள் தாவீதை அருட்பொழிவு செய்கிற போது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கின்ற மேய்ப்பனாக இருந்தவனை, அதுவும் வீட்டில் கடைசி பிள்ளை, பொதுவாகவே குடும்பத்துக்குள்ளே சொல்லுகிற போது கடைசி பிள்ளை பெற்றோர்களாலே செல்ல பிள்ளையாக நடத்தப்படுவது என்பது ஒரு செய்தி. அதே வேளையிலே இன்னொரு பக்கம் போய் பார்த்தோம்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியே, உனக்கு ஒன்றும் தெரியாது, அண்ணன் இருக்குதான், அண்ணன் தான் முடிவு எடுப்பான், நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. பெரிய பிள்ளை தான் முடிவு எடுப்பாங்க, சின்ன பிள்ளை என்ன பண்ண முடியாது. டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி என்பது கடைசி பிள்ளைக்கு இருக்காது. இவங்க எல்லாரும் போய் செட்டில் ஆகி கடைசியாக அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆன பிறகு அப்போ தான் முதல் குடும்பத்துக்குள்ளே போகும்போது எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது சொல்லியே கடைசியாக அது கல்யாணம் போன பிறகு தான் வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா என்னன்றதே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தாவீதுக்கு இருந்தது. குடும்பத்திற்குள்ளே கடைசி பிள்ளை, ஆனால் கடவுளுக்கு அவன்தான் முதல் பேரானவன். இல்லையா? கடவுளுடைய பார்வையிலே முதல் பேரானவன். அவனுடைய சகோதரர்களிலே எல்லாரை விட உடல் அளவிலே சின்னதா இருப்பான். அவங்க அண்ணன் எல்லாருமே இராணுவ வீரர்கள், ஆனால் தாவீது ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த கடைசி பிள்ளையாக இருந்த தாவீதை கடவுள் அழைத்து அரசராக்குகிற போது ஏற்கனவே சவுல் என்ன பண்றாரு? துரத்தி கொண்டே இருக்கிறார். முந்தின அரசன் துரத்தி கொண்டு இருக்கிறான், பின்னால் தன் மகனும் துரத்துகிறான். இப்படி வாழ்நாள் எல்லாம் தாவீதுக்கு ஒரு போராட்டம் தான். ஆனால் தாவீதுக்கு சொல்லப்படுகின்ற வாக்கு தத்துவம் பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, வயதில் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நினைச்சு நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்யக்கூடாது. கடவுளுடைய அருட்பொழிவு அவர் மேல் இருக்கிறது. எந்த இடத்துக்கு சென்றாலும் சில நேரங்களில் இப்போ நாம் ஊழியத்தில் இருக்கிறோம், மற்றவர்களை நாம் நம்மை விட பெரியவருடைய ஆலோசனையை நாட வேண்டியது நம்முடைய அவசியம். திருச்சபையை நடத்துகிற போது தான் தோன்றித்தனமாக திருச்சபையை நடத்த முடியாது.
ஆலோசனை என்பது அவசியமான ஒன்று. அதே வேளையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அருட்பொழிவையும் அருளையும் ஆற்றலையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த ஆலயத்தில் நான் கவனிக்கிற ஒரு விஷயம், இந்த ஆலயங்களில் பல ஆலயங்களில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஐயர் இல்லைன்னா ஆளாளுக்கு ஐயராகிற வேலையை செய்கின்ற வேலையை நம்ம என்ன பண்றோம், செய்யறோம். பாடகர் குழு தான் பாட வேண்டும் மைக்கில் அப்படின்னா பாடகர் குழு தான் பாடணும், இல்லைனாக்கா என்ன பண்ணணும், அமைதியா இருக்கும். ஆனா என்ன செய்யறோம், ஐயர் இல்லைன்னா ஆளாளுக்கு மைக்கு பிடிச்சுன்னா ஆளாளுக்கு ஐயர் வேலையை செய்யறோம். அப்படி செய்யக்கூடாது. அது திருச்சபையுடைய ஒழுங்குக்கே அது வராது. அப்போ ஒரு செய்தியை நாம் கடவுளுடைய ஊழியக்காரராக இருந்து சொல்லிவிட்டு இடம் மாறி சென்றாலும் சொல்லப்பட்ட செய்தி கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்பதை நாம் மனதில் ஏற்று நடக்கிற போதுதான் நம்முடைய தலைமைக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிவார்கள். பொதுவாகவே நம்ம இடத்திலே கீழ்ப்படியாமை என்பது அதிகமாக இருக்கிறது. அது நம்ம கிட்ட அன்இன்டென்ஷனலா தெரிந்து நாம் கீழ்ப்படியாமல் இருப்பது என்பதல்ல, நம்முடைய மரபு அணுக்களிலே கீழ்ப்படியாமை என்பது நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ அரசராகிய தாவீதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒருபுறம் சவுல் துரத்துவதும், சவுளுடைய அந்த ஆதிக்கத்தை பார்த்து மக்கள் தாவீதை அரசராக ஏற்று நடத்துவதற்கு ஒரு முரண்பாடான சூழல். இன்னொரு பக்கம் மகன் அப்சலோம் ஒரு பக்கம், அது ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து இப்படி துரத்தப்படுகின்ற போது தாவீதுக்கே சொல்லப்பட்ட வார்த்தை தான் என்று சொன்னாலும் அது மிக சரியானது. இவர் என்னுடைய நேசகுமார், the prototype of மேசியா. மேசியாவுடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்பதை ஒரு முன் சுவையாக கொடுத்தவர் தான் தாவீது அரசர். எனவேதான் தாவீது அரசருக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, இவர் என்னுடைய அன்பார்ந்த மைந்தர். இவரின் அன்பார்ந்த மைந்தர் என்ற அந்த வாக்கு தத்தம் நம் எல்லாருக்குமே சொந்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே என் அன்பார்ந்த மைந்தர் என்கின்ற உரிமை நம் அனைவருக்குமே ஆண்டவராலே அருளப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்றால் இயேசு கிறிஸ்துவை போலவே நாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக இருக்கின்ற போது கடவுள் நம்மையும் பார்த்து சொல்லுவார், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கடவுள் நீதிமானாக வாழ்ந்த மக்களை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். இப்போ தாவீதின் காலத்தில் தாவீது கடவுளுக்கு ஏற்றவனாக, கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்ற, கடவுளுடைய பார்வையிலே உண்மையுள்ள ஒரு நபராக இருந்து தனக்கு முன்னிருந்த அல்லது வேறு அரசர்கள் எல்லாருமே, வேறு இன மக்களுடைய அரசர்கள் எல்லாம் கடினமாய் மக்களை ஆளுகை செய்கிறார்கள். தனக்கு முன்னிருந்த அரசன் சவுல் தன்னை அரசராக ஆக்கின சாமுவேலுக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியில. பல நேரங்களில் இது நடக்கும். நமக்கு யாராவது நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வருவதற்கு நமக்காக முன்னோர்கள் பெரியவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உழைத்திருப்பாங்க. அதிகாரம் வர வரைக்கும் அவர் காலையே பிடிச்சிட்டு இருப்போம். அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்களால் எனக்கு என்ன என்று உதவி தள்ளுகின்ற மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே சவுலுடைய மனநிலை உடையவர், வேற்றுமையான எண்ணம். அப்படிப்பட்டவருடைய நிலைமை எங்க போய் முடியும்னா, தாவீதுக்குள்ளே கடவுளுடைய ஆவியானவர் நுழைந்தார், சவுலுக்குள்ளே தீ ஆவி நுழைந்தது. காரணம் சவுலிடத்தில் இருந்த கீழ்ப்படியாமை. தன்னை கடவுள் யார் மூலமாக அபிஷேகம் செய்தாரோ அவருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராகவே முரண்பாடாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு செயலை சவுல் செய்த போது அங்கே சவுலுடைய ராஜ்யபாரம் அவரை விட்டு எடுக்கப்பட்டு போயிற்று. தாவீது அந்த தவறை தன் வாழ்நாளிலே ஒருபோதும் செய்ததில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் சாமுவேல் உயிரோடு இருந்த காலமெல்லாம் சாமுவேலுடைய ஆலோசனை கேட்டு கேட்டுதான் எல்லாவற்றையும் செய்தார். இந்த விதமான கீழ்ப்படிதல், குரு பக்தி என்பது கடவுளுக்கு ஏற்ற குரு பக்தியாக அது இருக்கிற போது கடவுள் அதை அங்கீகரிக்கிறார், கடவுள் அவரை ஆசீர்வதிக்கிறார். எனவேதான் கடவுள் தாவீதை பார்த்து சொல்வார், நான் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிற, அது
அதை ஒரு நாளும் மறக்கடிக்கப்படுவதில்லை. அவருடைய ராஜ்யபாரம், அவருடைய அரியணையை என்றென்றைக்கும் நிலைநிறுத்துவேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் முதலாவது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவரை நான் பிறப்பித்திருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி தாவீதுக்கு சொல்வதின் வழியாக அவருடைய வழிமரபிலே பிறக்கின்ற மேசியாவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இதனால் என்னுடைய முதல் உடன்படிக்கை திருமறை பகுதியை பார்த்தோமானால் ஏசாயா 42ஆம் பிரிவு 1 முதல் 9 வசனங்களிலே மேசியா யார் என்றால் என்னுடைய ஊழியர், கடவுளுடைய ஊழியர். இயேசு கடவுளுடைய மகனாக இருக்கிறார். ஆனால் என்ன மனநிலையோடு இருக்கிறார் என்றால் கடவுளுடைய ஊழியராகவே இருக்கிறார். சர்வன்ட் ஆஃப் தி லார்ட். கடவுளுடைய ஊழியக்காரராக மேசியா இருப்பார். கடவுளுடைய அரசை இந்த உலகத்திலே நிறுவுவார். கடவுளுடைய பிரதிநிதியாகவே இருப்பார். மக்களை கடவுளுடைய மக்களாக அவர் நடத்துவார். அவர் அடிமைப்படுத்துகிறவர் அல்ல, விடுதலை வாழ்வை கொடுத்து நடத்துகின்ற மேசியாவாக அவர் இருப்பார். மேசியா என்னுடைய ஊழியக்காரர். இந்த இறைவாக்கு செய்தி மை சர்வன்ட், மேசியா இஸ் மை சர்வன்ட் என்பது எப்படி இயேசுவோடு பொருந்தி போகிறது என்று பார்க்கிற போது லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் பிரிவு 16 முதல் 20 வரை அடங்கிய திருவசனங்களிலே இயேசு தாம் மலர்ந்த ஊராகி நாசரேத்துக்கு வந்தபோது ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உள்ளே சென்று ஒரு புத்தகத்தில் சுருளை எடுத்து படிக்கிறார். அப்பொழுது அவர் படித்த பகுதி ஏசாயா 61ஆம் பிரிவு 1-2 வசனங்களிலே இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், பார்வையற்றவர்களுக்கு பார்வையை வழங்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களை விடுதலை அடைய செய்யவும், அனுக்கிரக ஆண்டை அறிவிக்கவும் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த செய்தி ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1 முதல் 9 பகுதியிலும், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலும் இந்த செய்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசுனுடைய அந்த ஊழியம் என்பது கடவுளுடைய அரசை நிறுவுவதற்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்திருந்தார். கடவுளுடைய ஊழியம் என்பது என்ன? நான் முன்பு சொன்னேன் இல்லையா, நாம் அதிகாரத்திற்கு வருவதற்கு நமக்காக பல பேர் உழைத்திருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்திருப்போம், ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருப்போம். நாங்கள் ஏழைகளுக்கு சார்பாக இருப்போம், மக்களுக்கு நன்மை செய்வோம், குரலற்ற மக்களுடைய குரலாக இருப்போம் என்றெல்லாம் எல்லாருமே வாக்குறுதி கொடுப்பது என்பது இயல்பானது. அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாம் அதிகாரத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கிறதில்லை. என்ன வாக்குறுதி கொடுத்து மக்களுக்கு பணி செய்ய வந்தோமோ அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுவது கிடையாது. நாம் என்ன செய்கிறோம்? அரசியல்ல எல்லா நேரங்களிலும் நீதி நியாயங்களை கடைபிடிக்க முடியாது. எல்லாத்தையும் நமக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். எனக்கு ஏற்ற மாதிரி செய்யறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. கடவுளுடைய நீதியின்படி நிர்வாகம் செய்வதற்கு, ஆளுகை செய்வதற்காகத்தான் கடவுள் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை அருட்பொழிவு செய்திருக்கிறார். ஆனா நாம என்ன சொல்றோம்? கட்சி மனப்பான்மையோடு மக்களை பிரித்தாளுகை செய்து கொண்டு என்னை சார்ந்தவர்களுக்கு தான் நான் நன்மை செய்வேன், என்னை எதிர்க்கிறவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன், திருச்சபையிலே வாழ்வாதாரம் இன்னதென்றே அறியாத மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். இதுதான் ஒரு தேர்தல் அறிக்கை. இதை கடைபிடிப்பதற்கு தான் நாம் பல நேரங்களே அதிகாரத்தில் வருகின்ற சூழல்கள் திருச்சபையிலே தொடர்ந்து காரணமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அதுதான் இயேசுவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. இயேசு இந்த உலகத்திற்கு வருகிற போது
கடவுளின் மகனாகவே வந்தார். ஆனால் ஒரு நாளும் தம்மை கடவுளின் மகனாகவே எல்லா இடத்திலும் போய் நான் தான் கடவுளின் மகன், நான் தான் கடவுளின் மகன் எல்லாம் சொல்லலை. ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை வழங்குவார், பேச முடியாதவரை பேச செய்வார், கேட்க முடியாதவரை கேட்க செய்கிறார், நடக்க முடியாதவரை நடக்க செய்கிறார், கை சூம்பினவரை குணமாக்குகிறார், இறந்து போனவரை எழுப்புகிறார். எல்லாவற்றையும் செய்கிற எந்த இடத்திலும் ஆண்டவர் நான் கடவுளின் மகன் என்று சொல்லவே இல்லை. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கிற போது கூட ஆண்டவர் இயேசு நான் கடவுளின் மகன் என்று சொல்லவில்லை. கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபித்து விட்டு அந்த அப்பத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்றுதான் சொன்னாரே தவிர நான் கடவுளின் மகன் நான் சொல்றேன். அதனால் நானே சில நேரத்தில் மனதில் யோசிக்கிற ஒரு செய்தி. இந்த அறுவரை மேடையில் நின்று கொண்டு ஆயராக சொல்கிறேன் என்று சொல்லுவதை கூட தவிர்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். நான் ஆயராக சொல்லுகிறேன், நான் அப்படிப்பட்டவராக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற போது நான் இந்த அதிகாரத்தில் இருக்கிறேன் என்பதை இன்சிஸ்ட் பண்றேன். நான் பேராயராக அல்லது ஆயராக நான் இந்த அதிகாரத்தில் இருக்கிறேன் என்பதை நம்ம வாயாலே சொல்லி நாம் அதில் ஒரு பெருமை தேவையான மக்களாக இருக்கிறோமா என்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. கடவுள் நம்மை ஒரு திருப்பணிக்கென்று அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுடைய மாடல் ஆஃப் கிரைஸ்ட் எந்த இடத்திலும் தன்னை இறைமகன் என்று அவரே சொல்லிவிடுவதில்லை. நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்றுதான் யோவான் நற்செய்தியில் கூட சொல்றார். தந்தை என்னோடு இருக்கிறார், என்னை காண்கிறவன் தந்தையை காண்கிறான். அதனுடைய பொருள் தந்தையாகி கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகின்ற அந்த பர்ஃபெக்ட்னஸ் முழுமை தன்மை இடத்திலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை எப்படி இந்த உலகத்தை பிரதிபலித்தார் என்பதை பவுல் சொல்லுகிற போது அவர் கடவுளுடைய சாயலிலே இருந்தும் கடவுளுக்கு இணையாயிருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் நம்மை நாமே தாழ்த்தி அடிமையின் சாயல் எடுத்து சிலுவை பரியந்தம் தம்மை முழுமையாக தாழ்த்தினார் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை நாம் படிக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசு முழுமையான கீழ்ப்படிதல் உள்ளவராக கடவுளுடைய சாயலில் இருக்கிறார். கடவுள் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் இந்த உலகத்திலே அவர் வாழ்கிற போது தம்மை முழுமையான மனித சாயலுக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கின்ற பாடுகள் உபத்திரவங்களுக்கும் தம்மையே ஒப்பு கொடுத்திருந்தார். தானும் அப்படி பாடுகள் நிறைந்த மனிதராகவே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் மற்ற மனிதருக்கும் இயேசுவுக்கும் இருக்கின்ற ஒரே வித்தியாசம், அவரை போல கடவுளுடைய திருவுளத்திற்கு இந்த உலகத்தை கீழ்ப்படிந்தவர் எவருமே கிடையாது. தன்னை கடவுளுக்கு முன்பாக கிறிஸ்துவை போல தாழ்த்தினவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நம்ம பாடல் பாடுகிற போது தாவீது அரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனாசையை போல் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்ததினாலே அது இறைவாக்கினர்கள் மூலமாக கண்டித்து உணர்த்தப்படுகின்ற போது அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. பாவம் செய்யாதவராக இருந்து கடவுளுடைய திருவுளத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்புவித்து பாவமற்ற கீழ்ப்படிதல் உடையவராக ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அந்த விதமான மாதிரியான வாழ்வை வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்புவிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் அடக்கி ஆள்வதற்கு அல்ல, அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் பணிவிடை செய்து அதன் வழியாக கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு நம்மை நாம் ஒப்புவிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளினுடைய திருமுக பகுதி 1 பேதுரு 3:18-22 பகுதியிலே ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லப்படுகிறது. கடவுளுடைய அந்த அருட்கொடையாகிய திருமொழிகளை நாம் பங்கேற்க வேண்டுமானால் முதலாவது கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் இந்த மேசியாத்துவம் என்கின்ற செய்தியின் வழியாக பெற்றுக்கொள்கிறோம்.
மேசியாவினுடைய அரசாளுகையிலே நாம் பங்கு பெற வேண்டுமானால் முதலாவது நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கிறது. இப்ப நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிற போது கீழ்ப்படிதலுக்குள்ளாக வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு முன்பாக ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஆபிரகாமே ஒரு இடத்துல தடம் மாறி போயிடுவார். கடவுள் ஆபிரகாமை அழைத்திருக்கிறார், நான் காண்பிக்க நாட்டுக்கு போ, உன்னை பெரிய மக்களிடமாக்குவேன். இன்னைக்கு நீ குழந்தை இல்லாம இருக்கிறேன்னு நினைச்சு கவலைப்படாத, என் மீது நம்பிக்கை வைத்து நான் காண்பிக்க நாட்டுக்கு நீ போ, உன்னை பெரிய மக்களிடமாக்குவேன், நீ மக்களிடங்களின் தந்தை என்று அழைக்கப்படுவாய் என்று ஆபிரகாம் கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்புகின்றார். ஒரு காலகட்டம், நாட்கள், ஆண்டுகள் கடந்து போகிற போது மனித இயற்பின்படி ஒரு சோர்வு. அப்பொழுது ஆண்டவர் மீண்டுமாக ஆபிரகாமை பார்த்து உணர்த்துவார், ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் குறையப்பட்டிருப்பார். தன் மனைவியுடைய பேச்சை கேட்டு ஆகாரோடு இணைந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்குவார். ஆனால் கடவுள் அவரை உணர்த்துவார், தண்டிக்க மாட்டார். உணர்த்தி நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொல்லி ஆபிரகாமை உணர்த்துவார். நோவாவை உணர்த்தி இருக்கிறார். நோவாவின் மூலமாக நமக்கு அருளப்படுகிற செய்தி திருமுழுக்கு என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? எதெல்லாம் திருமுழுக்கு? திருமறையிலே முக்கியமான திருமுழுக்கை குறித்த செய்திகள் என்ன என்று பார்த்தோமானால், நோவாவின் காலத்திலே கடவுள் நோவாவை அழைத்து ஒரு பேழை செய் என்றார். இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு பேழையை செய்ய சொல்லுகிறார். பேழையை செய்ய தொடங்கிவிட்டார். நோவாட்ட போய் கடவுள், நீ உன்னிடத்திலே வருகின்ற மக்களுக்கு எல்லாம் மனம் திரும்புவதின் செய்தியை சொல் என்றெல்லாம் சொல்லவில்லை. நோவாவே தான் என்ன பண்றாரு? சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்ன இப்படி பேழை செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போகிறார், இந்த மக்கள் எல்லாரும் பாவம் பெருகி அழிந்து போவதற்கு ஏதுவான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே கடவுள் அதை உணர்த்தி ஒரு பேழை செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன போது எல்லாரும் ஏளனம் செய்தார்கள். ஆனால் இந்த மக்களுடைய ஏளன பேச்சுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் கடவுளுக்கு மாத்திரமே செவி கொடுத்து நம்மை சுற்றிலும் இருக்கின்ற உலகம் ஆயிரம் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் நீதிமானாக வாழ்கிறோமா? இந்த உலகம் ஒரு நீதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் கடவுளின் நீதியின்படி நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நோவா இந்த உலகத்தின் மக்கள் 1000 ஏளனம் செய்தார்கள். ஆனால் கடவுள் இந்த பேழையை செய்ய சொல்லியிருக்கிறார். அது முற்றுமுடிய செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் அதிலிருந்து பின்வாங்கவில்லை, திசை மாறவில்லை. தனக்கு நியமிக்கப்பட்ட பணியை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். முழுமையான கீழ்ப்படிதல். இப்ப கடவுளுடைய நேரமும் காலமும் வருகிற போது மழை வெள்ளத்தினாலே இந்த உலகம் அழிந்து போகிறது. ஆனால் நோவாவும் நோவாவுடைய வேலையிலே இருந்த மக்களும் கடவுள் கட்டளையிட்டபடி எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு போகப்பட்டது, அவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு முழுக்கு. யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கடவுளுடைய திருமுழுக்கிலே இணைகிறார்கள், கடவுளுடைய அரசுக்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். அதுல இருக்கிற ஒரு அழகான செய்தி என்னன்னா, தண்ணீரில் மூழ்கினால்தான் ஞானஸ்நானம். ஆனால் நோவாவினுடைய வேலையில் இருந்தவர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவங்க மேல சொல்லுங்க, ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவங்க மேல படல. தண்ணீர்களின் நடுவே தண்ணீரை மேல படாமல் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம். அது கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய அருளினுடைய வெளிப்பாடாக அது இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிந்து நாம் பாவம் அறியாத பாவத்திலிருந்து விலகி நீதிக்கு பிழைத்திருக்கின்ற நீதியை கடைபிடிக்கின்ற நேர்மையாளர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த விதமான மனம் திரும்புதல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நோவா காலத்தினுடைய செய்தி எடுத்து வந்து பேதுரு அதை உணர்த்துகிறார். திருச்சபை சொல்லுகிற போது நோவாவின் காலத்திலே யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் போனார்களோ அவரெல்லாம் மறந்து போனார்கள். யாரெல்லாம் நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான். நோவாவுடைய தலைமையை ஏற்றது அவருடைய குடும்பம் மாத்திரம்தான். எனவேதான் அந்த குடும்பம் காக்கப்பட்டது. அதை கொண்டு கடவுள் தொடர்ந்து ஒரு புது உடன்படிக்கை செய்து இந்த மாநிலத்தை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆகவே கடவுளுடைய அந்த மீட்பு வாழ்வு மேசியாத்துவ வாழ்வை நாம் சுதந்திரமாக்கிக் கொள்வதற்கு கீழ்ப்படிதல் அவசியமாயிருக்கிறது, மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கிறது என்பதை குறித்துதான் இந்த நாளினுடைய நற்செய்தி பாடத்துக்குள்ளாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களிலே மீண்டும் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. எங்கே என்றால், இயேசு கிறிஸ்து கடவுளுடைய சாயலில் இருந்தும் யோவானுக்கு முன்பாக வருகிற போது என்ன சொல்லுகிறார்? யோவான் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார். யோவான் என்ன சொல்லுகிறார்? நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க. மாத கணக்கிலே யோவான் இயேசுவை விட பெரியவர் அண்ணன். ஆனால் மேசியாவாகிய இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற அடிமட்ட தொண்டனாக யோவான் தன்னை ஒப்புவித்திருந்தார். இயேசுவினுடைய ஊழியம் தொடங்குவதற்கு முன்னமே அதற்கான பிளாட்ஃபார்ம், அதனுடைய அடித்தளத்தை எல்லாம் யோவான் அமைத்திருந்தார். அவர் அமைத்த அந்த அமைப்பு தான் இன்றைக்கு திருச்சபையாக இருக்கிறது. இயேசு இயக்கம் என்று தொடங்கப்பட்டு அது இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு திருச்சபையாக அது எழுப்பி நிற்கிறது. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த உலகத்தை வந்திருக்கிறார் என்ற செய்தியை உலகத்துக்கு அறிவித்தவர் யோவான் ஸ்நானன். இப்ப இந்த உலகத்தை பார்த்து அவர் சொன்ன செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, எனவே நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அறிவித்துக் கொண்டே வந்த யோவானிடத்திலே மனம் திரும்புவதற்கான அவசியமே இல்லாத இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வருகிறார். திருமுறை குறித்து நிறைய கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. மனம் திரும்பினால்தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மனம் திரும்புதல் என்பது நம்மை போல அடல்ட், அதாவது பெரியவர்களாக இருக்கிறவர்கள் தான் மனம் திரும்புதல் ஞானஸ்நானம். குழந்தைகள், குற்றமறியாதவர்கள், பாவமற்றவர்களும் திருமுழுக்கு பெற வேண்டும். அப்படி மனம் திரும்பினால்தான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நாம் பாவி என்று சொல்லுகிறோம். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், ஆனாலும் அவர் பாவி கிடையாது, அவர் பாவமற்றவர் தான். நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு எடுத்து நம்மை மீட்கும்படியாக நம்மேல் சுமந்து கொண்டார், அவ்வளவுதானே தவிர அவர் பாவி கிடையாது. ஆகவே மனம் திரும்பினால்தான் திருமுழுக்கு என்பது நம்மை போல பெரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அளிக்கப்படுகின்ற ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த ஞானஸ்நானம். ஏனென்றால் குழந்தைகள் குற்றமற்றவர்களாக இருக்கிறார். இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட ஞானஸ்நானம் என்பது குற்றமற்றவர்களுக்கான ஞானஸ்நானம், அது பரிசுத்தமான ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவிலே நாம் எடுக்கின்ற ஞானஸ்நானம் என்பது நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு ஒழித்து மனம் திரும்புதலின் வழியாக பெற்றுக்கொள்கின்ற ஞானஸ்நானம். ஆண்டவர் பாவம் அறியாதவராக யோவானத்திலே ஞானஸ்நானம் எடுக்க வருகின்ற போது, நான் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீர் ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கின்ற ஆற்றலுடையவராயிற்று, நான் தான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டுமே என்று நீர் இடத்திலே பெறக்கூடாது என்று சொல்லி யோவான் சொல்லுகிற போது, கிரேக்க மொழியிலே அஃபியேமி என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அஃபியேமி
என்றால் இப்பொழுது எனக்கு இடம் கொடு, எல்லாவற்றையும் செய்து நமக்கு நீதியாயிருக்கிறது, தகுதியாயிருக்கிறது, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, நான் மூழ்க வேண்டும், நான் இந்த உலகத்தை மீட்க வேண்டுமானால் நான் இந்த திருமுழுக்கிலே என்னை நான் மூழ்குவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், இப்பொழுது எனக்கு இடம் கொடு, தடை செய்யாதே, நீர் எனக்கு தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு, ஆண்டவர் இயேசுவின் வழியாக நாம் பெறுகின்ற, ஆண்டவர் இயேசுக்குள்ளாக நாம் பெறுகின்ற திருமுழுக்கு என்பது பரிசுத்தத்திற்கான திருமுழுக்காக இருக்கிறது. நீதியின் நிமித்தம் துன்புறுவதற்காக நாம் திருமுழுக்கிலே இணைவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். குற்றம் செய்துவிட்டு நாம் கடவுளின் இரக்கத்தை நாடுவது அல்ல, குற்றமற்றவர்களாகவே கடவுளுடைய பணியை செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் பாவம் செய்து அழைக்கப்படுவோமானால் அது தண்டனை. நாம் கடவுளுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக துன்புறுத்தப்படுவோமானால் அது கடவுளுடைய பார்வையிலே நீதியா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு துன்புறுத்தலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையிலே ஒவ்வொரு வரலாறுதோறும் நாம் திரும்பி பார்ப்போமானால் திருச்சபையிலே அனைவருக்குமான நீதி நிலைநாட்டப்படுவதற்காகவே பல போதகர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இந்த திருச்சபையிலே ஸ்டீபன் துரைக்கன் என்கிற ஒரு போதகர் இருந்தார். 90களிலே அவர் 93ஆம் ஆண்டிலே அவர் 94ஆம் ஆண்டிலே இறந்து போனார். இந்த சபையிலே அனைவருக்குமான உரிமை இருக்க வேண்டும் என்பதற்காகவே போராடி போராடியே நியாயத்திற்கு போராடியாக வாழ்ந்து இறந்து போனார். அவரோடு கூட போராடி பேராயரான போதகர்கள் உண்டு. நாம் வாழ்ந்த இந்த காலகட்டத்திலே தானே ஞானசேகரன் என்கிற ஒரு போதகர் வாழ்ந்தார். பேராயராவதற்கான அனைத்து தகுதியுமே இருந்த ஒரு ஆயர். ஏனென்றால் எல்லா மக்களுக்குமான போராளியாக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மேசியாவுடைய பணி என்று சொல்லப்படுகின்ற இந்த பணி இருக்குல்ல, ஏழைகளுக்கு நற்செய்தி, உணவற்றவர்களுக்கு உணவு, இந்த விடுதலை என்பதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத பட்டியலின மக்களுக்காக போராடி தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை போராட்ட வாழ்வாகவே வாழ்ந்து உண்ணாவிரதங்கள், பட்டினி போராட்டங்கள் நடத்தி வாழ்ந்து மரித்து போனார். இந்த திருச்சபையின் மிக உயர்வான பதவிகள், மற்றவர்கள் வேலை கொடுத்தா கடவுள் மாதிரி தன்னை நினைத்துக் கொள்கின்ற இந்த திருச்சபையில் அப்படிப்பட்ட எந்த அதிகாரத்திலுமே அவர் இருந்தது கிடையாது. ஆனால் மேசியாவுடைய அந்த பணி, நாசரேத் மேனிபெஸ்டோவை தன்னுடைய பணியாகவே செய்து வாழ்ந்த ஒரு போதகர். நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறோம்? அதிகாரத்துக்கு வருகிறோம், ஏழைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு வருகின்ற நான் என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் உடன்பிறப்புகள் என்ற நிலையோடு நாம் சுருக்கி கொண்டு அதற்காக எந்த திருச்சபையினுடைய நீதி நியாயங்களையும் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்கின்ற மக்களாக இருக்கிறோம். என் குடும்பத்துக்கு நல்லது நடக்குன்னா யார் கேட்டா எனக்கு என்ன, யார் அழைத்து போனா எனக்கு என்ன, யாருக்கு எது கிடைக்கலன்னா எனக்கு என்ன, என் குடும்பத்துக்கு கிடைக்குதா என்று சுயநலத்தோடு நம்முடைய எண்ணங்களை சுருக்கிக் கொள்ளுகின்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவை மேசியாவாக கொண்ட அரசு என்பது எல்லாருக்குமானதாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதற்காக போராடுகிற போது அதிகார வர்க்கம் நமக்கு சிவப்பு கம்பளம் கிடைக்காது. நம்மை சஸ்பெண்ட் பண்ணும், டெர்மினேட் பண்ணும், நம்மை இடமாற்றம் செய்யும், நம்மை துன்புறுத்தி பார்க்கும், எல்லாமே இருக்கும். எல்லாவற்றையும் கடந்து அனைவருக்குமான நீதி நிலைநாட்டுவதற்காகத்தான் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், நாம் அருட்பணிவு பெற்றிருக்கிறோம் என்ற ஒப்படைப்போடு நம்மை நாம் கடவுளத்தில் ஒப்புவித்து வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான இறைமக்களே, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது ஐயர்மாருக்கான பிரசங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் எல்லாருமே இந்த உலகத்திலே அருட்பொழிவு பெற்ற மக்கள் தான். நீதிக்காக துன்புறுவதற்காக அருட்பொழிவு பெற்றிருக்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். யாரெல்லாம் திருமுழுக்கிற்குள்ளாக தங்களை ஒப்புவித்திருக்கிறார்களோ
அவர்கள் எல்லாருமே இந்த உலகத்திற்குள்ளாக அருட்பொழிவு பெற்ற பணியை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் சொல்வது அதுதான். திருச்சபைக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது, மரபு இருக்கிறது. எனவே திருச்சபையிலே நாம் அருட்பொழிவு பெற்ற ஆயராக இருக்கிறோம். ஆனால் திருமுழுக்கினுடைய செய்தி என்னவென்றால், உங்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக போதர்களாக பணியாற்றுவதற்காக கடவுள் உங்களை திருமுழுக்கின் வழியாக அழைத்திருக்கிறார், தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த உலகம் மாற்று வாக்கு பெறுவதற்கு, இந்த உலகம் நீதி நிறைந்த சமூகமாக இருப்பதற்கு நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளே அருட்பொழிவு பெற்ற பணியாளர்களாக பணியாற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அந்த சிந்தனையோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருட்கொடைகள் யாவும் இந்த உலகத்தை மாற்றுருவாக்கம் செய்வதற்காக, திருச்சபையிலே நீதி நியாயங்களை நிலைநாட்டுவதற்காக, எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதற்காக நான் போராடுகின்ற ஒரு பொது நீதி உடைய ஒரு குடிமகனாக, இறை மக்களுள் ஒருவராக என்னை நான் அர்ப்பணித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தனையோடு வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நாம் திருமுழுக்கின் வழியாக நீதி நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு, இந்த உலகம் கொடுக்கிற துன்பங்களை சகித்து வாழ்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்து வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் வாழ்கிற போது மேசியாவுடைய ஆளுகை இந்த உலகத்திற்குள்ளே நிறுவுகின்ற மக்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்து அரசு மேசியாவாக இந்த உலகத்திலே வந்து ஆளுகை செய்கின்ற போது அவருடைய அரசிலே பங்கேற்கிறவர்களாய் அல்ல, அவரோடு கூட ஆளுகை செய்கின்ற மக்களாய் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமை பேச்சை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்ன செய்தி தான் நமக்கு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவ்விடத்திலே வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பீர்களா? இந்த உலகத்தில் என்னுடைய அரசு வருகிற போது நான் அமர்ந்திருக்கின்ற அரியாசனத்திற்கு அருகிலே நீங்கள் 12 அமர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி சீடர்கள் சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி ஒரு பொறுப்புள்ள, உண்மையுள்ள, நீதியுள்ள வாழ்வை வாழ்வோமானால், கிறிஸ்துவை போலவே நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக வாழ்வோமேயானால் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கின்ற மக்களாக இருப்போம். அதற்காகத்தான் திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் வேறுபடுத்தப்படாதபடிக்கு அவ்வப்போது பாவம் மீறுதல்கள் நம்மிடத்திலே வெளிப்படுகிற போது அவைகளை கிளைநறுக்கம் செய்து நாம் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையிலே வேறுபற்றி கொண்டிருக்கின்ற மக்களாய் இருந்து, திருமுழுக்கிற்கு எப்போதும் பாத்திரமானவர்களாய் இருந்து கடவுளுடைய அரசிலே நம்மை நிலைநிறுத்திக் கொள்வோம். மேசியாவுடைய ஆளுகையிலே மேசியாவோடு இணைந்து நாமும் ஆளுகை செய்வோம் என்கின்ற அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக்கி கொண்ட மக்களாக நம்மை நாம் ஆண்டவரில் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் அருள்கின்ற ஆசீர்வாதமும் அருள் வரட்டும். இந்த உபவாச நாட்களுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கின்ற இந்த காலங்களிலே உபவாசம் இருப்பது கடினமாகத்தான் இருக்கும். பசியோடு இருப்பது என்பது கடினமான ஒன்றுதான். ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த 40 நாட்களும் ஏதாவது ஒரு வேளை உபவாசித்திருந்து ஆண்டவரோடு இணைந்திருந்து கடவுள் அருள்கின்ற ஆற்றலை பெற்றுக்கொண்ட மக்களாக மேசியாவுடைய ஆலயத்துக்கு நம்மை ஒப்புவித்துக் கொள்ள கடவுள் நமக்கு ஆற்றல் அளிப்பார். கடவுள் தம்முடைய ஆவியானவருடைய அருட்கொடைகளை தந்து நம்மை பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நல்ல ஈவருக்கும் மூன்று காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, தாயும் தந்தைமானவே, திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகள் என்று கிறிஸ்து இயேசுவின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற அருட்கொடைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்களாக நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின்படி நடந்து உமக்கு கீழ்ப்படுவதிலே எப்பொழுது நாங்கள் பொறுப்புள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் இருந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள உடைய ஆவியானவர் வழியாக எங்களை ஆற்றல்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும்
உடைய திருமணத்துக்கு என்று எங்களை நாங்கள் ஒப்புவித்திருக்கிறோம். நாங்கள் திருமணத்தின் வழியாக உம்மிடத்திலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். நீதியுள்ள மக்களாய், அனைவருக்குமான நீதி நிலைநாட்டுகின்ற மக்களாய் இருப்பதற்கு நாங்கள் இந்த உலகம் கொடுக்கின்ற, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கொடுக்கின்ற துன்புறுத்தல்களை நாங்கள் பொறுமையாய் சகித்து கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்லொழுக்கத்திலே நல்ல நீதியிலே வளர்வதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தூய ஆவியாருடைய அருட்கொடையினாலே எங்களை ஆற்றல் படுத்தி வழிநடத்தி காத்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தி கடவுளுடைய நீதியையும் கடவுளுடைய நியாயங்களை நிறைவேற்றி வாழ்ந்தது போலவே அவருடைய அடியவர்களாகிய சீடர்களாகிய நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ கிறிஸ்துவுக்குள்ளாக மரணத்தை எதிர்கொள்ளுகின்ற துணிவுள்ள மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஆற்றப்படுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் திருக்கரத்துக்கு ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வை நாங்கள் திரும்பி பார்த்து இந்த தலைமுறையிலே நாங்களும் திருச்சபையை பாதுகாப்பதற்காக அதிகார வாய்ப்புகளை நாங்கள் இழக்கக்கூடிய நிலைகள் வந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் நீதி வலுவாக மக்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு அளித்திருக்கின்ற இந்த அருட்பொழிவை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு துணை செய்கிறார்கள். எல்லா துதிகளும் மகிமையாகவும் பொருளுக்கு இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தைமாகி கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியாருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கையின் உறவும் ஐக்கியமும் வழிநடத்தும் இன்றும் இன்றும் எல்லா காலமும் நம் அனைவரும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பனவாக. ஆமென். இறைவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். கடந்த வாரத்திலே ஆலய வளர்ச்சி நிதியாக பலிபீடத்திலே வைக்கப்பட்ட காணிக்கைகள் ரூபாய் 560. இந்த வாரத்திலே புதிய ஆலய கட்டுமான பணிக்காக நன்கொடை வழங்கிய இறைமக்களுடைய விவரம். திருமதி வசந்தா ராஜ்குமார், கீழ்காவல்பட்டு கிராமத்தை சேர்ந்த குடும்பத்தினர் ரூபாய் 500. திரு கருண் ராஜ்குமார் என்கிற மனோஜ் சன் ஆஃப் மெட்டில்டா அவர்கள் ரூபாய் 20,000. செல்வன் டேனியல் லூத்தர் மனாசே ரூபாய் 5,000. திருமதி லஸ்ஸி தங்கராஜ், பொள்ளாச்சி தென்னிந்திய திருச்சபை சார்ந்த ஐடி ஊழியர், அவர்கள் 10,000 ரூபாய். கள்ளக்குறிச்சியை சார்ந்த நம்முடைய ஏஎஸ் உறுப்பினர் திரு தேவச்சந்திரகுமார் அவர்கள் 10,000 ரூபாய். புதுக்கோட்டை அன்னை கதீஜா கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கின்ற டாக்டர் சுமதி பிரியகுமார் அவர்கள், டிஎச் சபை சார்ந்த அம்மையார் அவர்கள் ரூபாய் 1000 ரூபாய். திருவண்ணாமலை நத்தவாடி பகுதியிலே செவிலியராக பணியாற்றுகின்ற திருமதி சாந்தா அம்மையார் அவர்கள் 1000 ரூபாய். காட்டுமயிலூர் டேனிஷ் மிஷன் தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி பெட்சியா ஞானகுமாரி அவர்கள் 2,000 ரூபாய். ஆக மொத்தம் 49,500 ரூபாய் இந்த வாரத்திலே ஆலய கட்டட வளர்ச்சி நிதிக்காக, புதிய ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள். மாஸ்டர் ஸ்தோத்திர ஞானி சேர்த்தவர்கள் மாஸ்டர் இ கிப்சன் ரெகபோத் ரூபாய் 500, திரு எஸ் பாலன் ரூபாய் 400, திருமதி முத்துலட்சுமி மேரி ரூபாய் 500. ஆக மொத்தம்
1400 ரூபாய் சென்ற வாரத்தினுடைய கோத்திர காணிக்கை. பொதுவான அறிவிப்புகள். கடந்த வார காணிக்கை 902 ரூபாய். 1/3/2025 உதயகால ஆராதனை காணிக்கை 1665 ரூபாய். ஆராதனைக்கு பிறகு ஞாயிற்பள்ளி வழக்கம் போல் நடைபெறும். வரும் சனிக்கிழமை 8/3/2025 அன்று பெண்கள் ஐக்கிய சங்க உபவாச பூஜை ஆலயத்தில் நடைபெறும். அனைத்து தாய்மார்களும் இந்த ஜெப பூஜைகளை பங்கேற்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். சந்தா பாக்கி, ஏல பாக்கி, அறுவடை திருநாள் பாக்கிகளை சபை பொருளாளர்களும் கொடுத்து கணக்கி முடிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது புதிய ஆலய கட்டுமான பணிக்காக தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்றம் செய்யவும் காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் கொடுக்கவும் பெற்றுத்தரவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் +1 +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க இருக்கின்ற சூழலிலே தேர்வு எழுதுகின்ற நம்முடைய சபை பிள்ளைகள் பொதுவாக அனைத்து மாணவ செல்வங்களுக்காக நம் அனைவரும் ஜெபிப்போம். இப்பொழுது சிறப்பு காணிக்கை பாடல் பாடுகின்ற போது பிள்ளைகள் வந்து ஜெபித்து செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உபவாச கால நிகழ்ச்சி நிரல் ஆலய ஆராதனைக்கு பிறகு உங்களுடைய செயலாளர்கள் கேட்டுக்கொள்வதன் அடிப்படையிலே வழிபாட்டுக்கு பிறகு ஒரு 10 நிமிடம் எக்ஸ்ட்ராடினரி பாஸ்கெட் கமிட்டி கூடுகை இருக்கும். எனவே 10 நிமிடம் நீங்கள் தங்கி செல்லும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலே உபவாச கால நிகழ்ச்சி நிரலிலே யார் யார் வந்து பேச இருக்கிறார்கள் என்பதை சபை பஞ்சாயத்து குழுவினுடைய ஒப்புதலோடு இன்று மாலையிலே அது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கின்றவர்கள் திருமதி ஜாக்குலின் சிவா மேரி என்கின்ற காஞ்சனா கோயில்பிள்ளை சங்கர் அவருடைய துணைவியார் 2/3/2025 இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். செல்வன் பி பென்சன் ஜூவின் ஆசிரியர் பிரேமானந்த் மொழியாளருடைய மகன் 6/3/2025 அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். திருமதி பிரிய சுதாஷினி அவர்கள் 8/3/2025 அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நன்மை நாளும் திரும்பி நாளும் ஆண்டவர் முடிசூட்டி திரும்பி நாள் இருக்கிற நாள் முடிசூட்டி நன்மை நாள் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி பெரியவர்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் கடவுள் இந்த ஆண்டு நிறைவான ஆசீர்வாதம் தந்தனை ஆசீர்வதித்து வழித்து காப்பார்கள். ஆமென். சபையாருக்கு ஒரு சில அறிவிப்புகள். குறிப்பாக குருசேகர் குழுவின் சார்பாக கணக்கு ஒப்புவித்தல் என்பது கடந்த வாரத்திலே திருச்சபை முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய குருசேகர் குழுவினுடைய கணக்கை முடிக்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கிறது. அதை நான் வந்து ஒரு வாரத்திலே முடித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பேராயர், செயலாளர், பொருளாளர் முன்னிலையிலே அதை வாக்கு மூலமாக எழுதி கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன். ஞாயிறு காணிக்கை, சிறப்பு ஸ்பெஷல் ஆஃபர்டரி, மிஷின் ஒர்க்கர்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இது எல்லாம் அந்தந்த காலத்திலே சரியாய் அது கணக்கிலே போய் சேர்ந்திருக்கிறது. சென்ற தேர்தலிலே 143 பேர் வாக்களித்திருக்கிறது. அதிலே எத்தனை பேர் இப்பொழுது சந்தாதாரர்களாக இருக்கிறார்கள் என்பது இன்று வரையிலும் போதகராக இருக்கிற எனக்கு தெரியவில்லை என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். அதற்கு குருசேகர குழு மட்டுமே காரணம் கிடையாது. குருசேகர குழு காரணம் இல்லை. மக்களாகிய நீங்கள் செலுத்த வேண்டிய சந்தாவை எத்தனை முறை அறிவிப்பு கொடுத்தாலும் அதை நீங்கள் செய்து நிறைவேற்றவில்லை என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தா என்பது திருச்சபையுடைய சட்டத்தின்படி மாதந்தோறும் செலுத்த வேண்டும் என்பது அதுதான் முதல்ல சட்டம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னாக்கா 3 மாதங்களுக்கு ஒரு முறை அதை கட்டி முடிக்க வேண்டும். இந்த ஆண்டு தொடங்கி 9 மாதம் முடிந்து இது 11வது மாதம். இது 12வது மாதத்துக்குள்ளே வந்துவிட்டோம். ஆனால் கடந்த 9 மாதத்துக்கான சந்தாவே இன்னும் பலர் கட்டவில்லை என்பது மிகவும்
சிக்கலை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆயராக சொல்ல வேண்டுமானால் 143 பேர் சப்ஸ்கிரைபர் அப்படின்னா ஆலயத்தினுடைய காணிக்கை வெறும் 902 ரூபாய் தான் போன வாரத்தினுடைய காணிக்கை. ஒரு குடும்பத்திலிருந்து 10 ரூபாய் காணிக்கை செலுத்தினாலும் 1000 ரூபாயை கடக்க வேண்டும். பணியின் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வெளியிலே இருப்பது என்பது வேறு. கடமைக்காக கோயிலுக்கு வருவது அல்லது கோயிலுக்கே வராமல் இருப்பது. இவர்கள் பஞ்சாயத்து குழுவினராக இருக்கும்போது நாங்கள் வரமாட்டோம் கோயிலுக்கு அப்படின்னு நினைக்கிற இந்த விதமான எண்ணங்கள் தயவு செய்து இறைமக்களுடைய மனதிலே இருக்கக்கூடாது என்பதை மிகவும் பணிவோடு உண்மையாகவே மனதிற்குள்ளே மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் நான் இதை தெரிவிக்கிறேன். அனைவரும் ஆலயத்திலே பங்கேற்கிற போது எல்லாரும் கேட்கிற கேள்வி நான் வெளிப்படையாக ஒரு சொல்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ளேயே முழுமையாக இறை மக்களிலே நீங்கள் எதற்கு 2 கோடி ரூபாயில கோயில் கட்டுறீங்க என்ற கேள்வி போதகராகி இடத்திலே வைக்கப்படுகிறது. இதற்கு யார் காரணம்? எங்கே அவர்கள் ஓட்டு போடும்போது உண்மையாகவே சேர்மன் என்ற அதிகாரத்தோடு நான் சொல்ல வேண்டுமானால் எல்லாரையும் வாக்களிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். கிறிஸ்தவர் என்று சான்றிதழ் வைத்தில்லாமல் நீங்கள் சந்தா கட்டினால் நான் வாக்களிக்க அனுமதிக்க மாட்டேன் என்று வெளிப்படையாக சபையை அறிவிக்கிறேன். சட்டத்தில் இருக்கலாம், ஆர்கனைசேஷன் போர்டு போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர் என்கின்ற அங்கீகாரம் இல்லாவிட்டால் நீங்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியாது என்பதை நான் இந்த இடத்திலே மிகுந்த உரிமையோடு அதை கவனத்தோடு நான் சொல்கிறேன். சந்தா செலுத்திய நேரத்துக்கு சபையுடைய காரியங்களில் பங்கெடுப்பது கிடையாது. ஆனால் இவர் ஏன் பொறுப்பில் இருக்கிறார், அவங்க ஏன் பொறுப்பில் இருக்கிறார் கேட்டு சபை வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு முடியாமல் மிகவும் தடை கற்களாக இருந்து கொண்டே இருக்கும். மிகுந்த ஆதங்கத்தோடும் கரிசனையோடும் என்னுடைய பணியை முன்னிட்டு நான் இதை உரிமையோடும் மிகவும் கட்டாயத்தோடு இதை நான் வெளிப்படுத்துகிறேன். தயவு செய்து இன்று மாலைக்குள் நீங்கள் பொருளாளரை பார்த்து கடந்த 9 மாதத்திற்கான சந்தாவை நீங்கள் செலுத்தியிருக்க வேண்டும். வருகின்ற 31ஆம் தேதி வரைக்கும் அல்ல, அதற்கு முன்னதாக இந்த 12 மாதத்துக்கான சந்தாவை செலுத்தி நீங்கள் ரசீதை பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் தேர்தலிலே வாக்களிக்க முடியும் என்பதை நான் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். தயவு செய்து நிர்வாகத்தோடு இணைந்திருங்கள். நிர்வாகம் நடந்தால்தான் திருச்சபையும் நடக்கும். எனவே விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லாரும் இணைந்து செயல்படுகிற போதுதான் திருச்சபை வளரும். இதை நான் உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த அறிவிப்பு கொடுப்பதற்கு நீங்கள் தயவுசெய்து என்னை வற்புறுத்தாதீர்கள். ஆலயம் முடிந்த பிறகு குருசேகர் குழு இருக்கிறது. அதிலே சில விஷயங்கள் பேசப்படும். இந்த வாரத்திற்குள்ளாக இந்த 3ஆம் தேதிக்குள்ளாக நாளை மாலைக்குள்ளே நீங்கள், ஏன்னா ஒரு ஒர்க்கிங் டே இருக்குன்னு சொல்றாங்க, நாளை மாலை 5 மணிக்குள்ளாக நீங்கள் கடந்த 9 மாதத்திற்கான சந்தாவை செலுத்தி முடித்து இந்த புதன்கிழமை பேராயர் அலுவலகத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். கடவுள் சாமி உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள். கடவுளின் தூய திருப்பெயருக்கு மகிமையாகவும் திருவிருந்துக்கு ஆயத்தமாகவும் கீர்த்தனை 260 பாடும். கீர்த்தனை 260. அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் என்ற கீர்த்தனை 260 பாடுவோம். அப்போது ஆலயத்தில் பொதுவான காணிக்கை சேகரிக்கும். Say
வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொள்வோம். மகா இரக்கமும் கிருபையுள்ள பரமபிதாவே, உடைய தயாளமுள்ள கருத்துக்கு ஏராளமான நன்மைகளை பெற்று அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாகினாலும் இச்சமயத்தில் சேர்த்திருமை காணிக்கையை தயவாய் அங்கீகரித்தலும் வாங்குவதை பார்த்து கொடுப்பதை பார்க்கும் நம்முடைய வாக்கின்படி நாங்கள் இன்னும் உற்சாகமாய் கொடுக்குகிறார் மனிதர்களை சமாதானமும் பிரியமும் பெறுவோம். நீங்கள் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு ராஜ்யம் எங்கும் பிரபலமாகும். நீதி காணிக்கைகளை எங்களையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உண்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தூய பந்தியிலே சேர்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் விதமாக மீண்டுமாய் ஒரு விசை கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவற்றங்களை உண்மையான உள்ளத்தோடு அமைதியை அறிக்கை செய்வோம். நீங்கள் முழுமனதோடு உங்கள் பாவம் காக்கப்பட்டு தூய திருமுழுக்கில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களுக்கு அளிக்கப்பட்ட கடவுளின் அருளை தஞ்சமாக பற்றிக் கொண்டார். திருமறை வாக்கியலுக்கு சேரான இப்போது தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயரில் உங்களுடைய எல்லா பாவங்களும் கிருபையாய் மன்னிக்கப்பட்டது என்று அறிவிக்கிறேன். உங்களின் நற்செயலை தொடங்கியவராகி கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாள்மட்டாக அதை முடிவு நடத்துவாராக. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். பெரியமுள்ள கிறிஸ்துவுக்குள்ளான சிநேகிதர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னதாவது: ஜீவ ஆகாரம் நானே, என்னிடம் வருகிறவர் பசி அடைய மாட்டார், என்னில் விசுவாசம் வைக்கிறவர் ஒரு காலம் தாகம் அடையவே மாட்டார். நீதியின் மேல் பசிதாகம் உடையவர் எவரும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான போஜனம் பானம் பண்ண சிலுவையில் அறையில் உயிர்த்தெழுந்த ரட்சகர் பரிசுத்த ராபோஜனத்தை நமக்கு தம்மையே அளிக்கிறார். இதை வாங்கி புசியுங்கள், இதை எல்லாரும் பானம் பண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நம்பிவார்கள். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எப்போதும் அவரை நினைவு கூறவும், மேலோகத்தில் அவருடைய நித்திய ராஜ்யத்தில் அவரோடு சேரவும் அவர் இந்த ராபோஜனத்தில் நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்துகிறார். இதற்காக முழுமனதோடு அவர் பாதம் பணிந்து அவரை வேண்டிக் கொள்வோமாக. உயிரோடு இருந்த ஆண்டவரும் இரட்சகருமானவரே, ஒரு அன்பின் சகல ஐஸ்வர்யத்தோடும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பவரே, உண்மை நினைவு கூறவும் பாவ மன்னிப்பை பற்றும் விசுவாசத்தில் திடப்படவும் உமது சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள திரும்பி செய்யும். பாவத்திலிருந்து எங்களை சுத்திகரித்து விசுவாசத்தினால் எங்கள் வாசமாய் இருந்து உள்ளான விடுதலில் எங்களை பலப்படுத்தும். நித்திய ஜீவனின் நம்பிக்கையில் எங்களை ஸ்திரப்படுத்தும். அன்பில் நாங்கள் வளர்ந்தோங்கி நீர் பிதாவோடு ஒன்றாய் இருப்பதை போல் உண்மை விசுவாசிக்கிற யாவரோடும் உண்மையில் ஒன்றாயிருக்க அருள் புரியும் பிதாவே. ஆமென். ஆண்டவரே, சிறப்பித்த இரவில் எழுதுவோம். பரமண்டலத்தின் பிதாவே, நாமும் கஷ்டப்படுவதாக, ஆட்சியும் வருவதாக, சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படும் போல் பூவிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகத்திலே இருந்தார். எங்கள் விரோதமாய் குற்ற செய்வது நாம் மன்னிக்கும் போல என் பாவம் சொல்ல இருக்குமதி சோழன் நாம் தீமையை ரசிக்கிறோம். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்று உடையவரே. ஆமென். Amen.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுவது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படும் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் பாத்திரம். நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஞாயிற்று வளர்த்தது எல்லாரும் பாமாலையிலே 198வது பாமாலையை தியான நிலையிலே பாடுவோம். பாமாலை 198. வீருனை சேருமே Yeah.
சிலுவையில் அறையுண்டு இறந்து உயிரோடு நேசித்து நம் அனைத்து பாவங்களும் செய்த தமது பரிசுத்த சரீரத்தினால் இரத்தத்தினார் இப்போது நம்மை திருப்தி செய்திருக்கிறார். அவர் இவற்றினால் நம்மை பலப்படுத்தி நாம் நிறைவாழ்வினை அடையும்படி மெய்யாக பெற்றோர்கள் நம்மை நேரத்தி காப்பார்கள். நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறார்கள். ஆமென். விசுவாசத்தை திடப்படுத்தி எங்களுக்குள் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு பண்ணி ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு செய்து பரிசுத்த நடத்தி எங்களை ஓங்கி வளரப்படும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடாட்சம் செய்தலும் ஜபத்திற்கு பிறகு கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை நிறைவு பண்ணலாம். ஜபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் உங்கள் சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தோமே மனமாற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தை நல்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவ காலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடைபடியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் முது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செல்ல வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. Hello.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளத்தின் சாந்தத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்